இல்லை, தமிழ் சினிமாவில் குறிப்பிடத்தக்க ஒரு லிஸ்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த நாயகன் படம் வந்து முக்கியமான படமாக இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். அந்த படத்தை நீங்கள் இப்போ பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். அந்த படத்தினுடைய காட்சியோடைய எடுத்த விதம், ஷார்ட் கம்போசிஷனு, லைட்டிங்கு, கமலம் எல்லாமே அந்த படத்தில் பெர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கும். அதாவது ஒரு காட்சியை நீங்கள் இப்படி தான் எடுக்கணும்னு சில வரைமுறைகள் இருக்குது சினிமாவில். ஒரு க்ளோஸ்அப் இப்படி வைக்கணும், ஒரு வைடு இப்படி வைக்கணும், ஒரு சஜஷன் இப்படி வைக்கணும், ஒரு ஃபார்மெட் இருக்குது. அந்த ஃபார்மெட்டெல்லாம் உடைச்ச படம் வந்து நாயகன் தான். ஒரு காட்சியில் வந்து ஒரு வீட்டினுடைய ஹாலில் நின்றுட்டு இருப்பார் கமலஹாசன். ஒரு அம்மா ஓடி வந்து நாயக்கரையை காப்பாற்றுங்கன்னு கேட்பாங்க. அந்த ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் கம்போசிஷனே வித்தியாசமாக இருக்கும். கீழே இப்படின்னு வச்சுருப்பாங்க ஒரு ஆங்கிள். இவர் இங்கேருந்து பார்க்குறப்ப அங்கேருந்து வரும். இன்னொரு காட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவமனையில் படுத்திருப்பார், ஃபேன் மேலேருந்து இருக்கும் ஃப்ரேம். இதெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. அந்த படத்தினுடைய பெரிய அந்த அந்த ஃப்ரேம் பியூட்டிக்கு வந்து பிசி ஸ்ரீராம். பிசி ஸ்ரீராம் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு சினிமோட்டோகிராஃபருக்காக தியேட்டரில் கை தட்டின ஒரே ஒளிப்பதிவாளர் வந்து பிசி தான்.